இன்று கதைக்கப்படுகின்றது. மாட்டு இறைச்சிக்கான வரியை குறைப்பதாக இந்த சபையிலே பலரும் கதைத்ததை நானும் கேட்டவனாக இருந்தேன். இன்று மாட்டு இறைச்சி இறக்குமதி குறைப்பதன் காரணமாக இந்த நாட்டிலே கிராமப்புறங்களில் பாரிய ஒரு பிரச்சனைகளை நாங்கள் அனைவரும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கிராமப்புற விவசாயிகளின் மாட்டு இறைச்சி இறக்குமதி செய்தால் ஒரு வருடத்துக்கு 4 பில்லியன் ரூபாய் நாட்டின் வருமானம் இல்லாமல் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுடைய அனுராதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, திருகோணமலை மாவட்டம் மட்டுமல்ல, மட்டக்களப்பு, மன்னார் போன்ற மாவட்ட விவசாயிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாகத்தான் அந்த மாட்டு வளர்ப்பு தொழிலாக இருக்கின்றது. இதற்கு ஒரு பாரிய சவாலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாட்டிலே இன்று நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரம் NLDB தலைவர் அவர்களின் கூற்றுப்படி மாடுகள், பால் தராத மாடுகளும் அதே நேரம் ஆண் மாடுகளையும் அறுப்பதன் மூலம்தான் பால் உற்பத்திக்கு சாதகமாக அமையும். அப்படி செய்யாவிட்டால் பால் உற்பத்தியிலும் பாரிய ஒரு பின்னடைவு இந்த நாட்டிலே ஏற்படும். இன்று பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், வெளிநாட்டு வருமானத்தை கூட்ட வேண்டும் என்று பலவிதமான கூற்றுக்களை நாங்கள் செல்கின்றோம். ஆனால் அதுக்கு இப்படியான மாற்று இறைச்சி இறக்குமதி செய்வதன் மூலம் பால் உற்பத்தியை நீங்கள் அடியோடு இல்லாமாக்கி விடுவீர்கள். இதற்கு NLDBயுடைய தலைவரின் கூற்றுத்தான் இங்கு அவருடைய கூற்றுப்படிக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றுக்கணக்கான மாடு கன்றுகள் அங்கு சாவடிக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு நிலையும் அங்கு காணப்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டிலே இனவாதிகளும் மதவாதிகளும் சில வியாபாரிகளின் ஒரு தந்திர உபகரணத்தை பிரயோஜனப்படுத்தி இந்த மாட்டு இறைச்சியை இறக்குமதி செய்வதற்கு பல திட்டங்கள் செய்யப்படுகின்றன.